ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி இடியாப்பம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கருப்பு கவுனி அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நீங்கள் சுட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லெண்ணெயை நல்லா அந்த டோ மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இடியாப்ப உரலில் நல்லெண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. இது நல்லெண்ணெயை நம்ம எதுக்கு இடியாப்ப உரலில் தடவணும்னா மாவு நம்மளுக்கு ஒட்டிக்காமல் வர்றதுக்காக. இப்போ நீங்கள் உரலை மூடிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பாலுக்கு தேவையான அளவு ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் 5 to 6 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அதை மிக்சிக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இட்லி தட்டில் இடியாப்பத்தை ஊற்றிக்கோங்க. இப்போ இடியாப்பத்தட்டை நம்ம தூக்கி குக்கருக்குள்ளே வச்சிடலாம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, அது வெந்துடும். தேங்காய் பாலை அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். தேங்காய் பாலை நம்ம வடிச்சுக்கலாம். தேங்காய் பாலை நம்ம எடுத்தாச்சு. நம்ம இடியாப்பம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வெளில வைக்கலாம். சுட சுட இடியாப்பம் ரெடி. இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி. தேங்காய் பாலில் வந்துட்டு நீங்கள் சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கும், அதனால் நாங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு சூடு பண்ணணுன்னா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு பண்ணிட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. மாவு உங்களுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க. கொழுக்கட்டையும் 3 to 5 minutes வந்துடும். மூடி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் இப்போ நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான கருப்பு கவுனி அரிசி இடியாப்பம் ரெடி. வாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.